ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ கைஸ்? ஸோ இன்னைக்கு ஒரு கதையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயே நான் சொல்லிக்கிறேன், இந்த கதை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ சும்மா போரிங்காக இருக்குது அப்படின்னா இந்த கதையை நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? என்னன்னா சரி, அதுக்கு முன்னுக்கு நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் எப்படின்னா சின்ன பையன் தான். இந்த சின்ன பையனுக்கு சின்ன பையன் அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாமா வீட்டில் பையனை விட்டுருக்காங்க. மாமா பையனா அம்மாவோட தம்பி வீட்டில். அப்போ அம்மா தம்பிக்கு சொந்த பையனுக்கு மாமா தான் வரும். அப்போ இந்த பையன் அவனோட மாமா வீட்டில் இருக்கான், தங்கியிருக்கான், மாமா வீட்டில் இருக்கான். ஸோ அம்மா அப்பா அம்மா அப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஆனால் அம்மா அப்பா மாமா வீட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே தான் ரொம்ப வருஷமாக அந்த பையன் சின்ன வயசுலேருந்து பெரிய பையன் வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்கான். ஸோ பெரிய பையனாக ஆகிட்டான். அவன் வயசு கிட்டத்தட்ட 17 வயசு இந்தமாரி இருக்கும். ஸோ இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் ஒரு பிக் பாய், பெரிய பையன். அவர் பேரெல்லாம் சொல்லலை. இது பையனுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க சொன்னதுமா. அவர் கொஞ்சம் பெரிய பையன், 24 வயசு, ஒரு பெரிய அண்ணன். ஸோ அந்த அண்ணன் எப்படின்னா இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். இப்படி இரு, படித்து இப்படி முன்னுக்கு வா, இப்படி பண்ணு அப்படி சொல்லுவார். இந்த பையனும் இந்த அண்ணன் பேச்சு நல்லா கேட்பான், ஜோக்காக கேட்பான். அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரோ அவன் நல்லா கேட்பான். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இந்த பையன் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு சண்டை நினைக்கிறேன். சரி, சண்டைன்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னா, வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இனிமேல் சண்டை இன்னும் ஒரே சத்தமாக இருக்குது. வீட்டில் சண்டை போட்ட ஆளுங்க வீட்டுக்கு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பிரச்சனை பண்ணிட்டோன்னா அப்போ மாமா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையனை ஏசி இருக்காரு, ரொம்ப ஏசி அடிச்சிருக்காரு, போட்டு வேகமாக அடிச்சிருக்காரு. நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. ஸோ அடிக்கும் போது இந்த பையனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த அம்மா அப்பாவும் யாரும் இந்த பையனை அடிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல அவன் இங்கே தான் வளர்றான். ஆனால் யாரும் இவனை அடித்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாமா மேலே கை வச்சு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு ரொம்பவே மனசு சக்கைட்டாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, நான் சொன்னதுமா ஒரு பெரிய அண்ணன் இருக்காரு அப்படின்னு, ஃப்ரெண்டு அப்படின்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அந்த அண்ணன்கிட்ட சொல்லி உட்காந்து அழுவுறான். இந்தமாரிண்ணே அடிச்சுட்டாருங்க, இப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி கவலைப்படாத, நான் நாளைக்கு அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனும் சரி சொல்லிட்டு அதே தான் சொல்லி அழுந்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த அண்ணன் கிட்டத்தட்ட 3 வாட்டி சொல்லியிருப்பார், விடு நான் பார்த்துக்கிறேன், நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பற்றி பேசுவேன் அப்படின்னு. இவர் நாளைக்கு போய் பேசுறதுக்காக தான் இருந்தார். இவர் உண்மை இவர் சொன்ன செய்வார், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மை காலையில் போவோம், போய் பேசணும் அப்படின்னு ஒரு யோசனையோடு தான் இருந்தார். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணிட்டானா, சூடாக இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பையன் என்ன பண்ணிட்டானா, பக்கத்து வீடு. ஓகே, இந்த பையன் என்ன பண்ணிட்டானா, அது சொல்றது கூட என்ன நடக்குது பாருங்க. ஓகே, இந்த பையன் என்ன பண்ணிட்டானா, ரொம்ப மனசு கஷ்டத்தில் ரூமுக்கு போயிருக்கான். இந்த அண்ணன்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் நான் படுத்து தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவன் ரூமுக்கு போயிருக்கான். அண்ணனும் சரி படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு ஃபோன் படிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஃபோன் படிச்சுட்டு இருக்காரு. இந்த பையன் உள்ளுக்கு போயிட்டான். ரூமுக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம், 1/2 மணி நேரம் அந்த பையனோட சவுண்டே காணும். அந்த ரூமும் அமைதியாக இருக்குது, அந்த இடமும் அமைதியாக இருக்குது. என்னதான் பண்ணுறான் உள்ளுக்கு அப்படின்னு இவன் யோசிக்கிறாரு. என்ன இது, பையன் ஒருத்தர் ரூம் தூங்கும் போது கண்டிப்பாக நம்ம அசைவோம், போர்வை சத்தம் கேட்கும், ஃபேன் சத்தம் கேட்கும், எதாவது சத்தம் கேட்கும். அமைதியாக இருந்தால் இந்தமாரி தான் எப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவர் என்ன பண்ணிக்க, டவுட்டில் போய் அந்த ரூமுக்கு அதை போய் தொடர்ந்து பார்த்துருக்காரு. தொடர்ந்து பார்க்கும்போது அந்த ரூமுல அந்த பையன் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். ஓகே, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த பையன் காடி இந்த பையன் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். அந்த அண்ணன் அதை பார்த்தோன்னா அந்த அண்ணனுக்கு சரியான பையன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரூம்பை வெளியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு. அப்புறம் இந்த வீட்டில் சில அந்த அண்ணனும் அம்மாலாம் இருக்காங்க. அவங்க என்னாச்சு அப்படி கேட்கும்போது, இங்கே பாருமா அந்த பையனை பாருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, அப்போ பாடிலாம் எடுத்து அதுக்கான சாங்கியம் பண்ணிட்டு இந்த பையனோட அம்மா, அது அம்மாவா இறந்து போனது அந்த பையன், அந்த பையனோட மாமா சித்தி இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த பாய் தான், அந்த பெரிய அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரு, இந்த பையன் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு டவுட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போலாம் விஷயம் தெரிவது, அந்த பையன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கட்டில் மேலே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் எடுத்து படிக்கும்போது பையன் என்ன எழுதி வச்சிருக்கான்னா, நான் இறந்து போன இதுக்கு யாருமே இல்லை, நானே தான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி
இந்த உலகத்தை வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன். அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவங்களை கவனிக்க மாட்டாங்களாம், சாப்பிட்டாலும் கூட கேட்க மாட்டாங்களாம், எதுவுமே லைக் ஒரு பாசம் அன்பு அப்படின்னு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் இறந்து போயிட்டான். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ இதுதாங்க கதை. ஒருத்தங்க நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஒருத்தங்க நீங்கள் ஏசிட்டிங்க அப்படின்னா உடனே போய் அவங்கள போய் சாயம் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேச பாருங்கள். இல்லைன்னா இப்போ தான் இந்தமாரி ஒரு விஷயம் நடந்துடும். அவங்க மைண்டுக்கு எப்படி வேணால் போகலாம். விதி கிட்ட நெருங்கிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கிட்ட முடிய போகுது அப்படின்னா என்ன வேணாலும் யோசிக்க தோணும், என்ன வேணால் பண்ண தோணும். இதான் அந்த கதை. எப்படி இருக்கே சரி, பயமாக இருக்க ஒட்டியாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதான் கதை ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you tomorrow next video. Bye bye.